கர்ப்ப காலத்தில் மாடுகள் இறப்பதை தடுக்கும் விதமாக மாடு தூக்கும் இயந்திரம் GNS அறக்கட்டளை மூலம் வழங்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் கர்ப்ப காலங்களில் மாடுகள் சுமை தாங்காமல் படுத்து விடுவதால் அதனை தூக்கி நிறுத்த மரங்களை கொண்டு கட்டி நிற்க வைத்து வந்தனர். இதனால் கன்றுகளுக்கு பாதிப்பு ஏற்படும் நிலையில் வெளியூர்களில் இருந்து மாடு தூக்கும் இயந்திரங்களை வாடகைக்கு எடுத்து வந்து மாடுகளை பாதுகாத்து வந்தனர். இந்நிலையில் கனமழையின் போது பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்க்க சென்ற புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரிடம் மாடு வளர்ப்போர் இதுகுறித்து தெரிவித்த போது அவர் கால்நடைத்துறை உதவி இயக்குநரிடம் பேசி மாடு தூக்கும் இயந்திரம் குறித்து விசாரித்தார். இதனையடுத்து ரூபாய் 50,000 மதிப்பில் கரூரில் இருந்து வரவழைக்கப்பட்ட மாடு தூக்கும் இயந்திரத்தை இன்று திருநள்ளாறு தொகுதிக்கு உட்பட்ட தென்னங்குடி கால்நடை மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் GNS அறக்கட்டளை சார்பில் இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிறுவனம் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவரும் GNS ராஜசேகரன் கலந்து கொண்டு மாடு தூக்கும் இயந்திரத்தினை கால்நடைத்துறை துணை இயக்குனர் மருத்துவர் கோபிநாத்திடம் ஒப்படைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அறக்கட்டளை நிறுவனரும் பாஜக மாநில துணை தலைவருமான GNS ராஜசேகரன் மழைக்காலத்தில் மக்களை சந்திக்கும் போது அவர்கள் தன்னிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்ததாகவும் இதுபோன்ற மாடு தூக்கும் கருவி இருந்தால் மாட்டின் உயிரை காப்பாற்ற முடியும் எனவும் அவர்கள் தெரிவித்ததாகவும் உடனடியாக அது குறித்து விசாரித்து மாடு தூக்கும் கருவியை கரூரிலிருந்து வாங்கி வந்து கொடுத்துள்ளதாகவும் மேலும் தேவைப்படும் பட்சத்தில் எத்தனை இயந்திரம் வேண்டுமானாலும் கொடுத்து உதவ தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கால்நடை மருத்துவர் செந்தில்நாதன், கால்நடை விவசாயிகள் சுரேஷ், பாஸ்கரன், சந்திரசேகர், கருணாநிதி உள்ளிட்ட ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கால்நடை விவசாயி சுரேஷ் மாடுகள் இழப்பதை தடுக்கும் விதமாக மாடு தடுக்கும் இயந்திரத்தை விவசாயிகளின் நிலையறிந்து வழங்கிய GNS அறக்கட்டளைக்கும் அதன் நிறுவனர் GNS ராஜசேகரனுக்கும் நன்றி தெரிவித்தார்.